புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நடிகர் விஜய் மனைவி சங்கீதா இடையேயான விவாகரத்து விவகாரம் தான் தற்போது தமிழக அரசியல்லையும் சரி, குறிப்பாக திரைத்துறையிலையும் சரி மிக பெரும் அதிர்வலைகளை கிளப்பியிருக்கின்றது. இத்தனை வருடம், அதாவது 27 வருட திருமண வாழ்க்கை தற்போது முடிவுக்கு வந்திருக்கின்றது. இதற்கு பின்னாடி மிக மிக முக்கியமாக 2 நடிகைகள் இருக்காங்களாம். அந்த 2 நடிகைகள் யாரு, இந்த விவாகரத்துக்கு என்னதான் காரணம், இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த விவாகரத்துக்கு அந்த நடிகை தான் காரணம் அப்படின்ட்டு திருமணத்துக்கு மீறிய உறவை விஜய் வச்சிருந்தாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க கொடுத்த அந்த விவாகரத்து மனுவில் அந்த நடிகையின் பெயரை குறிப்பிடலை. தேவைப்பட்டா அந்த நடிகை மீதும் வழக்கு தொடர்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த நடிகை யார், இந்த விவாகரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திடுக்கிடும் உண்மைகள் என்ன அப்படின்ற ஒட்டுமொத்த தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி விஜய் துரோகம் செய்திருந்தார் அப்படின்னா அவருக்கும் கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். விஜயுடன் திருமணத்துக்கு மீறிய உறவில் இருந்து வரக்கூடிய நடிகை யார் அப்படின்றது தான் தற்போது இருக்கக்கூடிய மிக பெரும் கேள்வியாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நடிகை அல்ல, 2 நடிகை பார்த்தீங்கன்னா தொடர்பில் இருந்தாங்க அப்படின்ற மிக பெரும் அதிர்ச்சியை கிளப்பக்கூடிய ஒரு செய்தியும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. இலங்கையில் தமிழ் பின்னணி கொண்ட குடும்பத்தில் பிறந்தவங்க தான் விஜயின் மனைவி சங்கீதா. சின்ன வயசுல இருந்து லண்டனில் வளர்ந்தாங்க. சங்கீதாவின் தந்தை தொழிலதிபராக லண்டனில் இருந்தவர். அவருடைய தந்தையின் பெயர் சொர்ணலிங்கம், தாயின் பெயர் நிர்மலா. 1990களில் விஜயின் தீவிர ரசிகையாக இருந்தாங்க நடிகை சங்கீதா. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சந்திப்பு, படப்பிடிப்பின் போது ஒரு சந்திப்பு நடந்தது. அதன் பின்பு விஜயின் வீட்டுக்கு சங்கீதா போயிருக்காங்க. சங்கீதாவின் பெற்றோரை சந்தித்து அதன் பின் திருமண ஏற்பாடு நடைபெற்றிருக்கின்றது. திருமணத்துக்கு முன்பாக ஒருவருக்கு ஒருவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் காதலித்து இருக்காங்க. ஆகஸ்ட் 25, 1990 இவங்களுடைய திருமணம் நடந்தது. இந்த தம்பதிக்கு 2000ஆம் ஆண்டு ஜேசன் சஞ்சய் என்ற மகனும் 2005ஆம் ஆண்டு திவ்யா சாஷா என்ற மகளும் பிறந்தாங்க. இப்படி திருமண வாழ்க்கை நன்றாகவே போய்கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் ஆயிடுச்சு இவங்களுக்கு திருமணம் நடந்து. ஆனால் பொதுவாகவே எந்த ஒரு சினிமா விழா, திருமண விழா, விருது வழங்கும் விழா, இசை வெளியீட்டு விழா அப்படின்னா சங்கீதாவும் கலந்து கொள்வாங்க. ஆனால் கடந்த சில வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா சங்கீதாவை விஜயோட பார்க்க முடியவே இல்லை. இதனால் அவங்களுக்குள்ளார ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்ற சந்தேகம் எழுந்தது. கடைசியாக 2020ஆம் ஆண்டு வெளியான மாஸ்டர் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவுக்கு விஜயுடன் சங்கீதா வந்திருந்தாங்க. அதோட கடந்த 6 ஆண்டுகளாக சங்கீதா விஜயுடன் எந்த நிகழ்ச்சிகளையும் கலந்து கொள்ளவே இல்லை. தன்னுடைய குழந்தைகள், அதாவது தன்னுடைய பிள்ளைகள் லண்டனில் படித்து வருவதால் அவர்களுக்கு துணையாக சங்கீதா சென்று இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் முன்னாடிலாம் செய்தி வெளியாகி கொண்டிருந்தது. இத்தனைக்கும் தாவேகா எனும் கட்சியை விஜய் தொடங்கிய போது கூட சங்கீதா வரவே இல்லை. அப்போதே மிக பெரும் சந்தேகம் எழுந்தது. கடந்த செப்டம்பர் மாதம் சென்னைக்கு வந்திருந்தாங்க சங்கீதா, அதாவது 2025 செப்டம்பர் மாதம் சென்னைக்கு வந்திருந்தாங்க. இதனால் செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சியில் விஜய் நடத்தக்கூடிய பொதுக்கூட்டத்தில் அவங்க கலந்து கொள்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. ஆனால் அதிலையும் அவங்க கலந்து கொள்ளவே இல்லை. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் தற்போது செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கேட்டு சங்கீதா மனு தாக்கல் செய்திருக்காங்க. அந்த மனுவில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னுடைய கணவருக்கு ஒரு நடிகையுடன் தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பை 2021ஆம் ஆண்டு கண்டுபிடித்து நான் கண்டித்தேன். ஆனால்
அவரோ அதாவது விஜயோ சிறிதும் வருத்தமின்றி என்னை ஒதுக்கிவிட்டு அந்த நடிகையுடன் உறவை தொடர்ந்தார். அவ்வப்போது என்னுடைய கணவருடன் அந்த நடிகை வெளிநாடுகளுக்கு செல்கிறார். அங்கு என் கணவர் விஜயுடன் அதாவது அந்த இடத்துல என்னுடைய கணவர் விஜயுடன் அந்த நடிகை இருக்கும் புகைப்படங்களை அவர் வெளியிடுவதால எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் இது அவமானமாக இருக்குது. ரொம்ப மன சங்கடமாக இருக்கு. கடந்த 3 ஆண்டுகளாக நானும் அவரும் பிரிந்து தான் வாழ்ந்துட்டு வரோம். எங்களுடைய திருமண வாழ்க்கை எப்போதும் முறிந்து போயிடுச்சு. ஆவணங்களில் மட்டுமே கணவன் மனைவியாக இருக்கிறோம். நடிகையின் பெயரை சொல்லாமல் இப்போது தவிர்க்கிறேன். ஆனால் தேவைப்பட்டா வழக்கு தொடர்வேன். என் கணவருக்கும் நடிகைக்கும் இருக்கும் உறவு குறித்து ஆதாரங்களை வெளியிடுவேன் அப்படின்ற மாதிரி சங்கீதா அந்த மனுவில் சொல்லியிருந்தாங்க. இப்போது தான் பார்த்தீங்கன்னா விஷயமே ஆரம்பிக்குது. கடந்த சில வருடங்களாகவே விஜயுடன் கிசுகிசுக்கப்படக்கூடிய 2 நடிகைனா அது கீர்த்தி சுரேஷும் இன்னொன்று திரிஷாவும். இந்த 2 நடிகை மட்டும்தான். ஏன் நாம் அப்படி சொல்கிறோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதற்கான ஆதாரமும் இருக்கின்றது. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வந்து கொண்டிருப்பவங்க தான் கீர்த்தி சுரேஷ். இவங்களுக்கு 2024 டிசம்பர் 12ஆம் தேதி அவங்களுடைய காதலர் ஆண்டனி அப்படின்றவரை திருமணம் செய்து கொண்டாங்க. கோவாவில் நடைபெற்ற அந்த திருமணத்திற்கு பார்த்தீங்கன்னா விஜய் தனி விமானத்தில் போயிருந்தார். அப்போது அவருடன் திரிஷாவும் அதே விமானத்தில் தனியாக பயணம் மேற்கொண்டாங்க. இது தொடர்பான புகைப்படம் மற்றும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் இருவருக்கும் சினிமாவை தாண்டி உறவு இருக்கு அப்படின்ற மாதிரி அப்போதே செய்திகள் வெளியானது. மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டிலிருந்தே விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் பெரிய பிரச்சனையே போயிருக்கின்றது. 2024 இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அவங்களுடைய மனதை பெரும் அளவில் பாதித்திருக்கின்றதா. இந்த நிலையில் இந்த சம்பவம் பற்றி சினிமா விமர்சகரான பிஸ்மி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, சினிமாவை பொறுத்த வரையில் அதாவது இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா 2024 நடந்தது. அப்போவே கீர்த்தி சுரேஷுக்கும் நடிகர் விஜய்க்கும் தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாகி இருந்தது குறிப்பிட வேண்டிய விஷயம். இதை மறுக்காம பிஸ்மி என்ன சொல்லியிருந்தார்னா, சினிமாவை பொறுத்த வரைக்கும் கடந்த சில ஆண்டுகளாக விஜய் மற்றும் திரிஷா இடையில தனி ட்ராக் இருப்பதாக சொல்லப்பட்டு வந்தது. விஜய் மற்றும் திரிஷா இருவரும் கீர்த்தி சுரேஷனுடைய திருமணத்திற்கு தனி விமானத்தில் கோவாவுக்கு சென்றது தான் அப்போது மிக பெரும் டாபிக்காக இருந்தது. இதுவே விஜய் வேறு ஒரு ஆண் நண்பரோடு சென்றிருந்தா இந்த அளவுக்கு யாரும் பேச மாட்டாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கில்லி படம் முதலே விஜய் மற்றும் திரிஷா இருவரும் நல்ல நண்பர்கள். கில்லி படத்திற்கு பிறகு பல படத்தில் நடிச்சிருந்தாங்க. கடைசியாக விஜயின் கோட் படத்தில் ஒரு பாடலுக்கு விஜயுடன் சேர்ந்து டான்ஸ் ஆடி இருந்தாங்க திரிஷா. அப்படி இருக்கும்போது விஜய் மற்றும் திரிஷா பற்றி தொடர்பு படுத்தி கூறுவது தவறு. உண்மையை தெரிந்து பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொன்னதோட மட்டுமல்லாமல் அவர் மறுக்கவும் இல்லை. இதே போன்று தான் மிக மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதே போன்று தான் விஜய் மற்றும் கீர்த்தி சுரேஷ் பற்றி கூட வதந்தி வந்தது. இது பற்றி கீர்த்தி சுரேஷை பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்மி கிட்ட பேசியிருக்காங்களாம். நான் பள்ளி பருவத்திலிருந்து ஒருவரை காதலித்துட்டு வரேன். அப்படி இருக்கும்போது இப்போது என்னை பற்றியும் விஜய் சாரை பற்றியும் வதந்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. இவ்வளவு ஏன் என்னுடைய காதலர் பிறந்த நாளுக்கு கூட விஜய் சார் வாழ்த்து தெரிவித்தார். இது யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது இதை பற்றி நான் வெளிப்படையாக பேசவும் முடியாது. எங்களுடைய காதலுக்கு இன்னும் வீட்டில் அதாவது இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளார கீர்த்தி சுரேஷுக்கு திருமணம் நடப்பதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் எல்லாம் நடந்திருக்கின்றது. இன்னும் நான் வீட்டில் காதலுக்கு ஓகே சொல்லலை. வீட்டில் கூட காதலுக்கு எனக்கு ஓகே சொல்லலை. அதற்காக நான் அவர்களிடம் பேசிட்டு இருக்கேன். நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி கீர்த்தி சுரேஷ் பார்த்தீங்கன்னா சினிமா விமர்சகர் பிஸ்மி கிட்ட சொல்லியிருப்பதாக தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றது. இதை பிஸ்மியே பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷுடன் தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்த நிலையில் கீர்த்தி சுரேஷே பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ளார இப்படி இருக்குன்னு பேசுகிறாங்களே, ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் புலம்பி இருந்தாங்க. இருந்தாலும் நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்றத நாம்
இங்கே ஒரு முறைக்கு இருமுறை சொல்லியே ஆகணும். இதே மாதிரி தான் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி பாஜகவுடைய மாநில தலைவராக தற்போது இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் முதல்ல திரிஷா கிட்ட இருந்து விஜய் வெளியே வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் திரிஷா என்னவோ பெரிய அவங்க இவங்க மாதிரி எனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம், இப்படிலாம் பேசக்கூடாது, மரியாதையாக பேசுங்க அப்படி இப்படின்னு நயினார் நாகேந்திரனை வெளுத்து வாங்கியிருந்தாங்க. அதாவது அவங்களுக்குள்ளார ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, என்னதான் நீ அப்படி இப்படின்னு பேசினாலும் உண்மை ஒரு நாள் வெளியே வரும் அப்படின்ற மாதிரி இந்த விவகாரம் திரிஷாவுக்கு எதிராகவே இப்போ திரும்பி இருக்கின்றது. நயினார் நாகேந்திரன் சொன்னது உண்மைதானோ அப்படின்ட்டு யோசிக்கவும் தோணுது. உண்மைதான் அப்படின்றது 100% பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக உறுதியாகி இருக்கின்றது. இப்படி இருக்கும்போது அதாவது கீர்த்தி சுரேஷுக்கும் விஜய்க்கும் தொடர்பு அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் ஓடிக்கொண்டிருக்கும் போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திரிஷா கூடவும் சுத்திட்டு இருக்கார் அப்படின்றதற்கும் பல ஆதாரங்கள் இருக்கின்றது. திரிஷாவால் தான் விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்துக்கே சென்றிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது. ஏன் திரிஷாவுக்கும் விஜய்க்கும் அப்படி என்னதான் தொடர்பு, எப்படி நெருக்கமானது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, 20 வருடங்களுக்கு மேலாகவே தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய விஜய் தற்போது மிக பெரும் அளவில் சறுக்கி இருக்கின்றார் என்று தான் சொல்லணும். புகழ் வெளிச்சம், அதாவது புகழின் வெளிச்சம் அவருக்கு அதிகமாக இருக்கின்றது. கட்சி ஆரம்பித்து மிக பெரும் அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறாரு. இப்படியாப்பட்ட ஒரு நிலையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பது அவருக்கு பேரடிதான். திரிஷாவுக்கும் அவருக்கும் எப்படி பழக்கம் ஏற்பட்டதுன்னா, 2000 ஆண்டுகளுக்கு பிறகு திரைக்கு வந்த திரிஷா மௌனம் பேசியதே அப்படின்ற படம் மூலமாக அறிமுகமாகி ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு பெற்றாங்க. 2004ஆம் ஆண்டு வெளியான கில்லி படத்தில் தான் விஜயும் திரிஷாவும் முதலாக ஜோடி சேர்ந்தாங்க. கில்லி படம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. அந்த படத்தில் அவங்களுடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதனை தொடர்ந்து திருப்பாச்சி, ஆதி, குருவி, லியோ அப்படின்ட்டு தொடர்ந்து விஜயுடன் ஜோடி சேர்ந்து நடித்துட்டு வந்தாங்க. மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்பெல்லாம் இவங்களுக்குள்ளார தொடர்பு கிடையாது. திருப்பாச்சி படத்தில் இருந்தே விஜய் மற்றும் திரிஷாவுக்கு இடையே காதல் இருப்பதாக கிசுகிசுக்கப்பட்டது. அதன் பின்னர் பொது வெளியில் இருவரும் ஒன்றாக வெளியில் வந்துட்டும் போயிட்டு இருந்தாங்க. பல வருட இடைவெளிக்கு பிறகுதான் லியோ படத்தில் மீண்டும் ஒன்று சேர்ந்து நடித்தாங்க. விஜயின் அரசியல் பிரவேசத்திற்கு பிறகு திரிஷா என்ன செய்தாலும் அதில் எங்கேனும் விஜயை இழுத்து விடலாமா அப்படின்ற மாதிரி பலரும் யோசித்துட்டு இருந்தாங்க. அப்படின்ட்டு தாவேகா தொண்டர்கள் கொஞ்சம் ஓவராகவே போயிருந்தாங்க. அதாவது விஜய்க்கும் திரிஷாவுக்கும் இருப்பதெல்லாம் சும்மா அதெல்லாம் பெரிய இதுவும் கிடையாது, அதெல்லாம் ஒரு வதந்தி தான் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் தற்போது விவாகரத்து செய்தி வந்த உடனேயே அண்ணன் நொன்னன் ஆயிட்டாரா அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகள் எல்லாம் புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் தாவேகா தொண்டர்கள் தலையில் துண்டை போட்டுட்டு ஓரமாக உக்காஞ்சின்னு இருக்காங்க. விஜயினுடைய பிறந்த நாளுக்கு திரிஷா வாழ்த்து தெரிவிப்பது, போஸ்ட் போட்டால் அதை கூட வைத்து பார்த்தீங்கன்னா கதை எழுத துவங்குறாங்க அப்படின்ற மாதிரி தாவேகா தொண்டர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்களுக்குள்ளார உறவு இருக்கு அப்படின்றது தற்போது ஊர்ஜினம் ஆயிடுச்சு. ஏற்கனவே திரிஷாவுக்கு நிச்சயதார்த்தமெல்லாம் நடந்தது. ஒரு தொழிலதிபரை திருமணம் செய்யலாம் அப்படின்றலாம் இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய திருமணம் நடைபெறலை, நிச்சயதார்த்தத்தோட முடிஞ்சு போச்சு. அதற்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா விஜய் தான் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அப்போதே செய்திகள் எல்லாம் வெளியாகி இருந்தது. ஆனால் அப்போ யாருமே அதை நம்பலை. அப்போ புரியலை, இப்போ புரியுது அப்படின்ற மாதிரி தான் விஜயின் இந்த காதல் லீலைகள் எல்லாம் இருக்கின்றது. நடிகர் விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதா விவாகரத்து தொடர்பாக தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய தகவலின்படி இந்த 2 நடிகை தான் பார்த்தீங்கன்னா விஜயின் வாழ்க்கையில் விளையாடி இருக்காங்க. இல்லை விஜய் இவங்களுடைய வாழ்க்கையில் விளையாடி இருக்கிறாரு. அதனால் அவங்களுடைய மனைவிக்கு மிக பெரும் அளவில் மன உளைச்சல் மற்றும் அசிங்கம், அவமானம் ஏற்பட்டு தான் கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேலாக நொந்து போய் இப்படி ஒரு ஆளே தேவையில்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து தான்
விவாகரத்து முடிவை எடுத்திருக்காங்க. இந்த விவாகரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும், நடிகர் விஜய் தப்பு பண்ணிட்டாரு, பெரிய தப்பு பண்ணிட்டாரு அப்படின்ட்டு நீங்கள் நினைச்சீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜயை பற்றி அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.